பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலகத்தில் உள்ள கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா? இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் உங்களுடைய மற்றும் என்னுடைய விசுவாசம் வீண் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை என்றால், அதாவது மரித்து 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வீணாக இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனின் நம்பிக்கை இல்லை. நம்முடைய பிரசங்கங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய பிரசங்கங்கள் வீணாகவே இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை பொய்யாக இருந்திருக்கும். முழு கிறிஸ்தவத்தின் அடித்தளமே சுக்குநூறாக போயிருந்திருக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை என்றால். நான் உங்களுக்கு 5 காரணங்களை காட்டுகிறேன் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று. முதலாவது, காலியான கல்லறை. புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் 3 நாளைக்கு பிறகு அவருடைய சரீரம் அங்கே இல்லை. கல்லறை காலியாகவே இருந்திருந்தது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அவருடைய சரீரம் எங்கே? கல்லறை மூடிதானே இருக்க வேண்டும். ஆனால் கல்லறை திறந்திருந்தது, அங்க சரீரம் இல்லை. இதிலே தெரிகிறது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு காட்சியளித்தல். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை, குறிப்பாக சுவிசேஷ புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு, அநேக சீஷர்களுக்கு காட்சியளித்தார். குறிப்பாக 2 சீஷர்களுக்கு ஒரு இடமும், வெவ்வேறு சீஷர்களுக்கு வெவ்வேறு இடங்கள்ல இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனாகிய தோமா இயேசு கிறிஸ்துனுடைய காயங்களை தொட்டு பார்த்து அவர் விசுவாசித்தார். அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய புத்தகத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து 500 நபர்களுக்கு மேற்பட்டோருக்கு காட்சியளித்தார் என்று. இதிலே மிக தெளிவாக தெரிகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சியளித்தார் என்று. மூன்றாவது, சீடர்களுடைய மனமாற்றம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயந்து ஒதுங்கிய சீடர்கள், பயந்து ஓடிய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக தங்களுடைய ஜீவனையும் கூட கொடுக்க தயங்கவில்லை. ஒருவர் 1000 பொய் சொல்லி நல்லா வாழ தான் ஆசைப்படுவாங்க. ஒரு பொய்க்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்க யாராவது விருப்பப்படுவாங்கல்ல? இல்லவே இல்லை. இதிலே மிக தெளிவாக தெரிகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை தொட்டார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். நான்காவது, பவுலின் சாட்சி மற்றும் மனமாற்றம். ஆரம்ப காலத்தில் அநேக கிறிஸ்தவர்களை அவர் அடித்து துன்புறுத்தினார். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பரிசேயராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களையும் அவர் அடித்து துன்புறுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சியளித்தார். அதன் பிறகு அவருடைய மனம் மாறிற்று. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்க அவர் தயங்கவில்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஆரம்ப கால திருச்சபை வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய நபராக விளங்கினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இதிலே மிக தெளிவாக தெரிகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று. ஐந்தாவது, ஆரம்ப கால சபை வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கண்ட பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதற்காக அவர்களை அநேக விதமாக துன்பப்படுத்தினார்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதின் செய்தியை கேட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். அது நிமித்தமே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடவில்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதின் செய்தி தான், அந்த செய்தியின் சக்தி தான் திருச்சபையின், ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணம். இந்த காரணங்களினாலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் தீர்க்க தரிசிகளால் முன்னறிக்கப்பட்டது. அந்த எல்லா தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.